ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ ராபர்ட் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காரு. இதை எப்படி ராமும் ரஹீமும் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். கால் 2 arms ஈக்குவலி ஸ்ட்ராங். 2 கைகள் வந்து ஈக்குவலாக சமபலம் உடையது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். எப்போ? இஃப் த ஹெவியஸ்ட் வெயிட்ஸ் தே ஈச் ஆர் ஏபிள் டு லிஃப்ட் ஆர் ஈக்குவல். அதாவது 2 கைகள்லேயும் ஒரே மாதிரியான எடையை தூக்குற மாதிரி இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவலி ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். கால் 2 people ஈக்குவலி ஸ்ட்ராங். 2 மனிதர்களை ஈக்குவலாக ஸ்ட்ராங்குன்னு சொல்லுங்கள். எப்போ? இஃப் தேர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்ம்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்ட்ராங். அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்ம் கேன் பி போத் த ரைட் அண்ட் லெஃப்ட். அப்போது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்ம் அப்படிங்கிறது ரைட் ஹேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அண்ட் ஸோ ஆர் தேர் வீக்கஸ்ட் ஆர்ம்ஸ். அதே மாதிரி இன்னொரு கை எப்படி இருக்கணும்? வீக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவன் யுவர் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் லிஃப்டிங் கேப்பபிலிட்டிஸ். உங்களுடைய தூக்குற கெப்பாசிட்டி, அதே சமயத்தில் உங்கள் நண்பர் எவ்வளோ தூக்குவார், எடை தூக்குவார்ன்ற கெப்பாசிட்டியை வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிங்க. என்னத்தை? இஃப் யூ 2 ஆர் ஈக்குவலி ஸ்ட்ராங். நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக ஸ்ட்ராங்கா அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். யுவர் லெஃப்ட் ஈக்குவல்ஸ் 10. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யுவர் லெஃப்ட் 10, யுவர் ரைட் 15. ஸோ உங்கள் கையில் லெஃப்டில் 10 கிலோ வெயிட்டும் ரைட்டில் 15 கிலோ வெயிட்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட்டு வந்து 15 அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் வந்து 10 அப்படின்னு வைக்கிறோம். த அவுட்புட் ஷுட் பி ட்ரூ. அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ரைட் ஹேண்டும் ஃப்ரண்ட்டினுடைய லெஃப்ட் ஹேண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதே சமயத்தில் அடுத்த 2ம் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னது? ஈக்குவல். 2 பேரும் ஈக்குவலி ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். 2வது கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? யுவர் லெஃப்ட் 15, ரைட்டு 10. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் 15, ஃப்ரெண்ட்ஸ் ரைட் வந்து 10. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டும் ஃப்ரெண்ட்ஸினுடைய லெஃப்ட்டு இது 2ம் ஈக்குவலாக இருக்குது. அதே சமயத்தில் மற்ற 2ம் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த 2 காம்பினேஷனில் இந்த காம்பினேஷனில் ஈக்குவலாக இருந்தாலும் என்ன அர்த்தம்? ஈக்குவலி ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்டில் வேலை பண்ணுறவங்களா இருப்பார், ஒரு சிலர் ரைட் ஹேண்டில் வேலை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் லெஃப்டில் வெயிட் வந்து ஜாஸ்தியாக தூக்கலாம், ஒருத்தர் ரைட்டில் ஜாஸ்தியாக தூக்கலாம். ஸோ மொத்தத்தில் 2 பேரும் ஈக்குவலாக எது ஹெவி சைடோ அதை ஈக்குவலாக தூக்க முடியுது. மீதி 2 சைடும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஈக்குவலி ஸ்ட்ராங்னு அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் லெஃப்ட் 15, யுவர் ரைட்டு 10. ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் 15, ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டு 9. அப்போது இது 2ம் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஆனால் இது 2ம் ஈக்குவலாக இல்லை. அப்போது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ரொம்ப சுலபங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை எழுதலாம், அடுத்தது இந்த கண்டிஷன் எழுதலாம். இந்த கண்டிஷன் எழுதிட்டோம்னாவே 2க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எழுதிட்டோம்னாவே கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்? ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி எழுதுகிறோம். என்னென்னா யுவர் லெஃப்ட் ஈக்குவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட், சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரைட். யுவர் லெஃப்ட்டும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டும் ஈக்குவலாக இருக்குது. யுவர் லெஃப்ட் ஈக்குவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்
ரைட். அதே சமயத்தில் இது மட்டும் இருந்தால் போதாது, யுவர் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். யுவர் ரைட் ஈக்குவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டாக இருக்கணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். அப்போ என்ன ஆகும், இது ஓகே அப்படின்னா இதில் ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். இப்போது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ரிசல்ட் ஆர் கண்டிஷன் போடுறேன். இன்னொரு கண்டிஷன், சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இது ஓகேவான்னு செக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இதனுடைய லெஃப்ட்டும் யுவர் லெஃப்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். அதாவது யுவர் லெஃப்ட் ஈக்குவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட். அண்ட் அதே சமயத்தில் என்ன இருக்கணும், யுவர் ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டாக இருக்கணும். யுவர் ரைட் ஈக்குவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட். ஸோ இதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோங்க. ரிட்டர்ன் ரிசல்ட்டுன்னு கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ என்ன ஆகுனா, இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ஈக்குவலி ஸ்ட்ராங். அப்படி இல்லாமல் என்ன கண்டிஷன் வந்தாலும் அது ஈக்குவலி ஸ்ட்ராங் இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் அதனுடைய சொல்யூஷன் சிம்பிளாக இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனையை ஒரே லைனில் சொல்லிடுவாங்க, ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மாதக்கணக்கில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை என்ன கேட்குறாங்கன்றதை எக்ஸாக்டாக புரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்க. இன்றைக்கி ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குவிஸ் வைக்க போகிறார். என்னென்னா, 100 ரூபா யாராவது ஒருத்தருக்கு இப்போலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளார யார் ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸ் அவங்களுடைய கூகுள் பே நம்பரில் அனுப்ப போகிறாங்க. ஓகே, என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். கிவன் a number, find its first and last digits interchange. முதல் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும் அண்ட் ஆட் 25 டு இட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது கூட 25 ஆட் பண்ணி என்னென்னு ரிசல்ட் சொல்லணுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கிவன் நம்பர் இஸ் 1235 then the result should be, இந்த 5ம் 1 இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, 5231 வருது. இது கூட 25 ஆட் பண்ணோம்னா 5256. இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் என்டர் எ நம்பர்னு இன்புட் வாங்கணும். ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட்டு டிஜிட்டும் கண்டிப்பாக 0 இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் 1லேருந்து 9க்குள்ளார தான் ஒரு நம்பர் என்ட்ரி போட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி நம்பர் வரும், அது கூட 25 ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோடிங் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அல்காரிதம் உண்மையாலுமே சூப்பர் அல்காரிதமாக இருக்குதோ அவங்களுக்கு 100 ரூபா அவங்களுடைய கூகுள் பே நம்பரில் அனுப்பப்படும். ட்ரை பண்ணுங்கள். உடனே கமெண்ட்டில் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங். இந்த லாஜிக்கல் திங்கிங் ஒரு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்த உடனே நம்ம எந்த லாங்குவேஜில் அவங்க சொல்யூஷன் கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜில் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு இம்மீடியட்டாக சிந்திக்கிறது தான் லாஜிக்கல் திங்கிங். இது என்ன அப்படின்னா, ஏதோ வானத்திலேருந்து வர்ற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியெல்லாம் கிடையாது. இது ப்ராக்டிஸ். ஒரு 150 ப்ராப்ளத்தை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இதை விட்டுட்டு ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், C# படிக்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா டாப் லாங்குவேஜையும் நான் படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வேலையே கிடைச்சாலும் அந்த இடத்துல போய் ஜெயிக்கிறதுக்கு, வேலையை முடிக்கிறதுக்கு படாத பாடுபடணும். ஆனால் இந்த லாஜிக்கல் திங்கிங் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல வேலையை முடிக்கலாம், நல்ல பேர் வாங்கலாம், டாப் பொசிஷனுக்கு சீக்கிரம் வரலாம். ஸோ இதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 கால் பண்ணுங்கள். இது வாங்கிறதுக்கு உண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.